என்னுடைய பேர் ஜெபசிங், திருநெல்வேலி. இன்னைக்கு தண்டனை அறிவிப்பதாக நீதிபதிகள் அறிவித்திருந்தார்கள். இன்று காலை வழக்கு ஆரம்பித்தவுடன் எதிரிகள் அனைவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அந்த எதிரிகளிடம் ஒவ்வொருவரிடமாக அவருடைய குடும்ப சூழ்நிலை குறித்தும், அவருடைய வருமானம் குறித்தும், அவர்களுக்கு இதற்கு முன்னால் இருந்த ப்ரீவியஸ் வழக்குகளை குறித்தும் நீதிபதி அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதில் A1 ஸ்ரீதர் தனக்கு ஒரே ஒரு மகள் இருப்பதாகவும் வயதான தாயார் இருப்பதாகவும் கூறினார். அவருடைய சம்பளத்தை குறியீடு செய்து கொண்டார்கள். அதுபோக இதுக்கு முன்னால் வழக்கு எதுவும் இருக்கிறதா என்று கேட்டார்கள். வழக்கு எதுவும் இல்லை என்று சொன்னார். அதன் பின்பு எனக்கு கையில் அடிபட்டிருக்கிறது, என்னுடைய விபத்தில் எனக்கு பிளேட் வைக்கப்பட்டிருக்கு, என்னுடைய வயது 61 ஆகிறது, என்னுடைய தண்டனையை நீங்கள் கன்சிடர் பண்ணணும், நான் எந்த தவறுமே செய்யலை அப்படின்னு அவர் சொன்னார். கடைசியில் எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குங்கன்னு சொன்னார். அதை தொடர்ந்து A2 எனக்கு ரொம்ப கஷ்டமான குடும்பம், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, என்னையும் கன்சிடர் பண்ணணும், நான் குழந்தைகளெல்லாம் பிரிஞ்சு ஜெயிலில் இருக்கேன், எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடல் நலத்தில் எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி A3 எனக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நான் சிறையில் இருக்கும்போது நான் ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன், எனக்கும் மனைவி குழந்தைகள் இருக்காங்க, என்னுடைய உடல் நலத்தை கருதி எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கினாங்க. இதே மாதிரி அனைத்து காவலர்களும் தங்களுடைய உடல்நிலையையும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் சொன்னாங்க. இதையெல்லாம் குறித்து கொண்ட நீதிபதி அவர்கள் எதிரி தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதத்தை கேட்டார்கள். அனைத்து வழக்கறிஞர்களுடைய வாதம் முடிவடைந்து விட்டது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய பெனிக்ஸோட தாயாருடைய கருத்தை கேட்டார்கள். அந்த அம்மாவும் நடந்த விஷயங்களும் தனது மகனுக்கும் தனது கணவருக்கும் ஏற்பட்ட காயங்களை குறித்தும் அவர்களை சித்திரவதை செய்தது குறித்தும் அவர்கள் நீதிபதி கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து விக்டிமோட வழக்கறிஞர் ரூபஸ் அவர்கள் அந்த ரேர் கேஸ் என்பதை பற்றி மிக விரிவாக எடுத்துரைத்தார். சிபிஐனுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் 5 தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நீதிபதிகளிடம் இது ஒரு ரேர் கேஸ், இதில் உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும், இதுபோன்ற கஸ்டடியல் டார்ச்சர் வழக்குகளில் கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருப்பதாகவும் சிபிஐனுடைய அரசு வழக்கறிஞர் மிக சிறப்பான தனது வாதங்களை எடுத்து வைத்தார்கள். இன்று அனைவருடைய வாதங்களும் முடிவடைந்த நிலையில் மீண்டும் திங்கட்கிழமைக்காக தண்டனை விவரம் அறிக்கையிடும் என்று நீதிபதி வழக்கை ஒத்திவைத்துள்ளார்.